Guys, welcome to Driving Tamizha. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா 100 cc-ல என்னென்னலாம் பைக் இருக்கு, எவ்வளவு விலையில இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த பைக் வீடியோஸ்லாம் எதுக்காக அப்படினா லோ பிரைஸ்ல பைக்லாம் எடுக்கணும் அப்படின ஒரு தாட்லாம் இருக்குல. சோ அவங்களுக்காக இந்த 100 cc போதும். சோ எனக்கு லோ பட்ஜெட்ல வேணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது என்ன வண்டியை பார்க்க போறோம் அப்படின்னா பஜாஜ் CD100. இந்த பஜாஜ் CD100 பொறுத்த வரைக்கும் அப்பையில இருந்து நிறைய பேர் பார்த்துருப்போம். பெரியவங்க நமக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே இந்த வண்டியை வச்சிருப்பாங்க. இப்போ ரோட்ல போனா கூட நமக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சே இந்த வண்டி தான்டா இப்போதைக்கு கரெக்டான வண்டி, நல்ல மைலேஜ் தரண்டா, பெட்ரோல் அடிக்கிற வேலைக்கு இது தானே எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பஜாஜ் CD100 ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட்ல என்னென்னலாம் இருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துருவோம். ஓகேவா, இதோடைய இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 100 cc, மொத்தமாக இதில் 5 கியர் இருக்கு. டார்க் பார்த்தீங்கன்னா 0.98, பவர் பார்த்தீங்கன்னா 8.6 Nm. ஓகேவா, வெயிட் பார்த்தீங்கன்னா 118 கிலோ தான். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே தரும். ஓகேவா, அப்ராக்சிமேட்டாக 55க்கு மேலே தரும். கொஞ்சம் ஒரு நம்ம வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் ஒரு 60க்கு மேலே தரும் அப்படி சொல்லலாம். ஓகேவா, இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எடுத்தா 75,785 ரூபா. ஓகேவா, சென்னையில் எடுத்தால் 75,974 ரூபா. ஸோ இந்த போல ரேஞ்சில் வரும். ஓகேவா, பஜாஜ் CD100 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நம்பி எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறத விட ஸோ உங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் வந்துட்டு கேட்டு பாருங்கள் அந்த பைக்கை பற்றி. அதாவது இப்போ புதுசாக 2K கிட்ஸு எடுக்கிற போல இருந்தாலும், ஃபேமிலி மேன் எடுக்கிற போல இருந்தாலும் உங்களுக்கு இந்த பைக் வந்துட்டு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். முக்கியமாக ஃபேமிலி மேனுக்கு தான். ஏன்னா இப்போ பெட்ரோல் வைக்க வேலைக்கு இந்தமாரி ஒரு மைலேஜ் ஒரு 55க்கு மேலே தருது அப்படிங்கிறப்ப நம்ம எடுத்துகிட்டு நமக்கு தொல்லை கிடையாது. பெட்ரோல் வேலை 100 ரூபாய்க்கு மேலே ஏறிட்டதுனால இது ஃபேமிலிக்கு ஏற்ற மேலே வண்டி தான் சொல்லலாம். ஓகே, முதல் வண்டி பஜாஜ் CD100 பார்த்தாச்சு. இரண்டாவது பைக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பஜாஜ் பிளாட்டினா. இந்த பஜாஜ் பிளாட்டினா பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இது நம்ம வந்துட்டு ஓவர்டேக் பண்றப்பயோ இல்லை காற்று அதிகமாக அடிக்கிறப்பயோ இது வந்து நவுத்தி விட்டுரும் வண்டி, ஸோ அப்படின்னு தாட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு முன்னாடி நம்ம உணர்ந்திருப்போம், பார்த்துருப்போம். பட் ஆனால் இப்போ இந்த பஜாஜ் பிளாட்டினா இப்போ ரீசெண்டாக எப்படி போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க வந்துட்டு நிறைய டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஓகே இது பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறமா இப்போ நியூ அப்டேட்டில் வந்துட்டு நல்லா கொடுத்துறாங்க. ஸோ நல்லா சேல்ஸ் ஆகி போயிட்டே இருக்கு. இது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஆகிருக்கு அப்படி பார்த்துருவோம். ABS கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே. அடுத்ததான் என்ன பார்த்தீங்கன்னா இதில் கியர் 4 கியரு, பவர் பார்த்தீங்கன்னா 7.9, டார்க் பார்த்தீங்கன்னா 0.83 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வெயிட் பார்த்தீங்கன்னா 111 கிலோ வருது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே தரும். ஓகே, ப்ரைஸஸ் பற்றி பார்த்துருவோம். விலைகள்லாம் கோயம்புத்தூரில் எடுத்திங்கன்னா 71,258 ரூபா வருது. சென்னையில் எடுத்திங்கன்னா 71,012 ரூபா வருது. ஓகே, இந்த பஜாஜ் பிளாட்டினா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸஸில் ஓகேவா எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்குவோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பைக் பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாவது என்ன பைக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீரோ HF டீலக்ஸ் i3s பற்றி பார்க்க போகிறோம். இதோடைய ப்ரைஸஸ்லாம் என்ன அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கம்பெனி, ஸோ நம்பி வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஃபேமிலி மேனுக்கு ஏற்ற போல் இந்த ஒரு வண்டி அமையுது. இதில் கியர் பார்த்தீங்கன்னா 4 கியர் இருக்குது. பவர் பார்த்தீங்கன்னா 8.36, டார்க் பார்த்தீங்கன்னா 0.83 கொடுத்துறாங்க. வெயிட்டு பார்த்தீங்கன்னா 110 கிலோ, மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே தருது. ஓகேவா, இப்போ நிறைய பேர் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்காகவும் சரி ப்ளஸ் வந்துட்டு டெலிவரிக்காகவும் சரி, அதாவது ஃபுட் டெலிவரி ஆகட்டும், ஸோ கொரியர் டெலிவரி ஆகட்டும் இதை யூஸ் பண்ணுறாங்க, பார்த்துருப்போம். இது விலை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா 75,980 ரூபா கொடுத்துறாங்க. சென்னையில் எடுத்தீங்கன்னா 75,900 ரூபா. ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் i3s கொடுத்துறாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பெட்ரோல் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சைட்லேருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, i3s என்ன அப்படிங்கிற நம்ம தனியாக வீடியோ போடுவோம். ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப பழக்கப்பட்ட வண்டினே சொல்லலாம். நல்லா நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருமே ஸோ அப்போலேருந்து ஓடிட்டு இருந்த மாதிரின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக அப்டேட்ஸில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் எடுத்துகிட்ருக்காங்க அப்படி சொல்லலாம். ஓகே, இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். கியர் பார்த்தீங்கன்னா 4 கியரு, இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 8.36 கொடுத்துறாங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 0.82, வெயிட்டு பார்த்தீங்கன்னா 112 கிலோ கொடுத்துட்டாங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 58க்கு மேலே தரும். ஓகே, இதோடைய விலைகள் என்ன பார்த்துருவோம். கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா 81,000 ரூபா, சென்னையில் எடுத்திங்கன்னா 81,180 ரூபா. ஸோ அந்தமாரி ரேஞ்சில் வருது. நீங்கள் எந்தெந்த ப்ரைஸஸில் எங்கெங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஷூட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்கும். ஃபேமிலி மேனுக்கு ஏற்ற போல் நல்ல வண்டி தான் அது.
ஸோ ப்ளஸ் டெலிவரி வேலை செய்யணுக்கும் நல்ல வண்டி தான், மைலேஜ் நல்லா தரும். ஓகே, இப்போ அடுத்த பைக் பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபைனல் என்ன பைக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிஎஸ் எக்ஸல். ஸோ இது எல்லாருமே தெரிஞ்ச வண்டி தான். ஓகே, டிவிஎஸ் எக்ஸல் 100 ஹெச்டி ஐடச் எஸ்பிஸ். ஸோ டிவிஎஸ் எக்ஸல் நிறைய பேர் அந்த லைனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பொட்டி கடை வச்சுருக்காங்கன்னா அந்த லைனுக்கு ஜாமான் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் பால் போடுறதுக்காகவும் நிறைய லோடு தாங்கிறதுக்காகவும் ஏற்ற வண்டி தான் இது. ஸோ டிவிஎஸ் எக்ஸல் அப்போலேருந்தே இருக்குது. ஸோ இப்போ உள்ள நியூ அப்டேட்ஸும் நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே. இப்படி பவர்னு பார்க்குறப்ப 4.3, டார்க்குன்னு பார்க்குறப்ப 0.65, வெயிட்டு பார்த்தீங்கன்னா 86 கிலோ தான். ஸோ ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம். ஓகே, இதோடைய சிசி பார்த்தீங்கன்னா 100 சிசி. ஓகே, இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் எடுக்கிறப்ப 66,826 வருது. கோயம்புத்தூரில் எடுக்கிறதா இருந்தால் 65,881 வருது. ஓகேவா, ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஓகே, இந்த டிவிஎஸ் எக்ஸல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரிவ்யூ பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 100 சிசியில் என்னென்ன பைக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம், ஒரு 5 பைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 110 சிசியில் 125 சிசியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்மளோட டிரைவிங் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் அப்படி கிளிக் பண்ணிவாங்க. நம்ம போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.